வசனம் சொல்லுது, மார்க் 8:33. அவர் திரும்பி தம்முடைய சீசர்களை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். மொத்தம் 12 சீசர்களை இயேசு கிறிஸ்து தான் தேர்ந்தெடுப்பார். தெரிந்தெடுத்ததில் ஒரு ஆள் தான் பேதுரு. அப்படி கர்த்தர் தெரிந்தெடுத்த பிள்ளையாக பேதுருவே கர்த்தருக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தது நிமித்தமாக இயேசு பேதுருவை சாத்தானோட ஒப்பிட்டு தான் பேசுவார். இயேசு பெறப்பட வேண்டிய பாடுகள், உபத்திரங்கள், அதாவது சிலுவை மரணங்கள் எல்லாத்தையும் குறித்து போதித்து கொண்டிருப்பார். அதை கேட்ட பேதுரு அவரை தனியாக கூட்டிட்டு போய் கடிந்து கொள்வார். இப்பெல்லாம் எதுக்கு சொல்றீங்க, இப்பெல்லாம் நடக்காதுங்கிற விதமாக. ஆனால் இயேசு அவர்கிட்ட பிதா குறிக்கிறதை நீ சிந்திக்காம மக்கள் குறிக்கிறதை சிந்தித்து கொண்டிருக்கிறாங்கிற விதமாக, பின்னாக போ சாத்தான்ங்கிற விதமாக கடிந்து கொள்கிற வசனம் தான் இந்த வசனம். நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம செய்கிற காரியங்கள் மனுஷனை பிரியப்படுத்த நம்ம செய்கிறோமா, இல்லைனா தேவனை பிரியப்படுத்த நம்ம செய்கிறோமா என்ற விதமாக சிந்திச்சு பார்க்கணுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இயேசு கிறிஸ்து ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க. அந்த திட்டத்தை தெரிந்து கொண்டு தான் நம்ம செய்கிறோமா, இல்லைனா சுற்றி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இவன் பெரிய ஆள் ஆகிட்டான்ப்பா, இவன் நல்லா வந்துட்டான், இவன் அப்படி இப்படி என்ற விதமாக பேசும் வண்ணமாக நம்ம செய்கிறோமா. இப்போ உள்ள காலங்கள் எல்லாம் விதமாக மற்றவர்கள் பார்க்கக்காண்டியே சில வாழ்க்கை வாழணுங்கிற விதமாக சிந்திச்சு கடை வாங்கி சில காரியங்கள் செய்து அது நிமித்தமாகவே அழிந்து போகிறாங்க. அதாவது சீஷர்கள் மத்தியில் உள்ள பேதுரு தவறுகள் செய்த நிமித்தமாகவே கர்த்தர் சாத்தானோட ஒப்பிட்டாராம். இப்போ நம்மெல்லாம் ஒரு தவறு செய்தால் கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே எப்படி இருக்கும் என்ற விதமாக சிந்திச்சு பாருங்கள். மனுஷனுக்கு ஏற்றவேலை செஞ்சாலும் அது கொஞ்சம் கடந்தாங்க, அவன் அடுத்து கடந்து போயிடுவான். நம்ம அதன் நிமித்தமாக பாடுதான். கர்த்தருக்கு ஏற்றவைகளை சிந்திச்சு அதன்படியான காரியங்களை நம்ம செய்யும்போது, அதாவது நம்மளுடைய முடிவு பரியந்த அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிற்கும். வாழ்க்கைக்கு அப்புறமாகவும் நித்திய வாழ்க்கைக்கு நேராகவும் அந்த காரியம் நடத்தும். மனுஷனை பிரியப்படுத்த எந்த காரியம் செய்யாதபடிக்கு கர்த்தரை பிரியப்படுத்த நம்ம குறித்து அவருடைய திட்டத்தை தெரிந்து அதன்படி செயல்பட நம்ம முயற்சிப்போம். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.